போர் ஒத்திகையை தொடங்கியிருக்காங்க. இன்னைக்கு நீங்க நியூஸ் சேனல் எதை பார்த்திருந்தாலும் இந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பான காணொலியில் இந்திய போர் விமானம் நெடுஞ்சாலையில் தரையிறங்கி இருக்கு, இந்திய விமானப்படை தன்னோட போர் ஒத்திகையை தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அண்ட் இது எங்க நடந்திருக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் கங்கா எக்ஸ்பிரஸ் வேன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. இந்த ரோடு ஒரு 500 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச். இந்த ஸ்ட்ரெச்சில் குறிப்பிட்ட ஒரு 3.5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் விமானம் ஒத்திகை நடத்துறதுக்காகவே தயார் செய்யப்பட்டது. அந்த இடத்துல இப்போ இந்திய விமானப்படை அவங்களோட ஒத்திகையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. தீவிரவாதிகளுடைய தேடுதல் வேட்டை என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல ஈடுபட்ட அந்த தீவிரவாதிகள் எல்லாரும் அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள அப்படியே உள்ள பதுங்கி இருக்காங்க. அதனால அவங்கள இன்னும் நம்ம பிடிக்கல, ஆனா தேடிக்கிட்டே இருக்கோம். இந்த நாள் போக போக இதை பத்தின கேள்விகள், இந்த பத்தின பேச்சுக்கள் குறைய அவங்களை அப்படியே பிடிக்காம விட்டுருவாங்கன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நாங்க கண்டிப்பா பிடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மத்திய அமைச்சர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல தொடர்ச்சியா 10வது நாள்ல பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இந்தியா மேல அத்துமீறி தாக்குதல் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த பல இன்டர்நெட் பிரபலங்கள் இருப்பாங்க இல்லையா, கிரிக்கெட்டர்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா பல பிரபலங்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லைன்னா யூடியூப் அக்கௌண்ட் எல்லாத்தையும் இந்தியாவில் தெரியாத வண்ணம் இந்தியா பேன் பண்ணிட்டே வராங்க. ஈவன் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரோட யூடியூப் சேனல் கூட இப்போ இந்தியாவில் உங்களுக்கு விசிபிளா இருக்காது, அதை கூட பேன் பண்ணி வச்சுட்டாங்க. இந்தியாவிலேருந்து அவங்களிருந்து நம்ம தெரிய வேணாம் அப்படிங்கிறத கிளியரா இந்தியா முடிவெடுத்திருக்காங்க. அடுத்ததா இந்தியா பாகிஸ்தான் மேல வேறு சில நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கும் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சார்பில் பாகிஸ்தான் இருக்காங்களா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு $7 பில்லியன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கொடுக்கறது இதெல்லாம் கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணணும். நீங்க அவங்களுக்கு இஷ்டத்துக்கு ஃபண்ட் அள்ளி கொடுக்காங்க, நீங்க கொடுக்குற ஃபண்ட் எல்லாம் அவங்க தீவிரவாதத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த FATF வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி எந்தெந்த நாடுலாம் தீவிரவாதத்தை ஆதரிக்குது, அது மணி லாண்டரிங் அகேன்ஸ்டான ஒரு அமைப்பு தீவிரவாதத்தை ஆதரிக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி, ஸோ இவங்க கிரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லிஸ்ட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணப்பெல்லாம் பார்த்து ஃபண்ட் பண்ணுங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டுக்குள்ளே திருப்பியும் பார்க்க கொண்டு வரணும். ஏன்னா பாகிஸ்தான் வந்து 2018லேருந்து 22 வரைக்கும் அந்த லிஸ்ட்டில் தான் இருந்திருக்காங்க. அவங்களை திருப்பி அதே லிஸ்ட்டு கொண்டு வரணும் மாதிரியான முயற்சிகள்லாம் இந்தியா ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சைனாவோட எம்பசிலிருந்து பாகிஸ்தானோட தலைவர்களை சந்திக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவுக்கு இந்த தீவிரவாதத்துக்கு எதிரான போரில் நாங்கள் ஆதரவு தருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சைனா அங்கே நெருங்க அமெரிக்கா நம்மளை நெருங்கிட்டு இருக்கு, நம்மளுக்கான சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி பாகிஸ்தான் அவங்களோட ஏர் ஸ்பேஸை நம்மளுக்கு வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்தியாவும் நம்மளோட ஏர் ஸ்பேஸை பாகிஸ்தான் ஃப்ளைட்ஸுக்கு பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவோட ஏர்லைன்ஸ்ல தான் நம்ம கேட்டிருந்தோம், உங்களுக்கு இதனால எவ்வளவு நஷ்டம் ஏற்படுது சொல்லுங்கன்னு. இதுக்கு ஏர் இந்தியா தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு வருஷம் பாகிஸ்தான் அவங்களோட ஏர் ஸ்பேஸை நிறுத்தி வச்சிட்டாங்க அப்படின்னா அது எங்களுக்கு கிட்டத்தட்ட $600 மில்லியன் எக்ஸ்ட்ரா செலவை கொடுக்கும். அந்த செலவை ஈடு பண்றதுக்கு நீங்க ஏதாவது நிதி உதவி எங்களுக்கு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் இந்தியா வந்து இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்கதா சொல்லப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, இன்ஸ்டால பார்த்தா நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.